ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சா நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவாய் என் செல்லமே. நாளைக்கு உனக்கானது உனக்கு சந்தோஷப்படும்படியாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நிகழப்போகுது. நீயே நம்ப முடியாத அளவுக்கு திருப்பங்களும் மாற்றங்களும் வந்து சேர்ந்து விடுமேன் செல்லுமே. உன் துன்பத்தை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். உண்மையிலேயே துன்பங்கிறது மரத்துலேருந்து காஞ்சு விழுகக்கூடிய உதிரும் இலைகளைப் போல தான். மகிழ்ச்சிங்கிறது அதில் புதிதாய் பூக்கக்கூடிய, புதிதாய் துளிர்த்து மலரக்கூடிய அழகான மலர் போன்றது. நீ எப்போவுமே கீழே உதிரும் இலைகளை அப்படியே விட்டுட்டீன்னா புதுசு புதுசாக இலைகள் பசுமையாக புத்துணர்ச்சியாக புத்தம்புது பூவாக அழகாக வந்து சேரும். அதே போல தான் இப்போ உன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சும் கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் வாழ்க்கையை அப்படியே விட்டு வச்சின்னா புதிதாக நீ மனம் மகிழும்படியாக நல்ல விஷயங்கள் நாளைக்கே உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் தான் இப்போ உனக்கான நல்லதை நடத்த போகிற நல்ல விஷயத்துக்கான மூல ஆதாரம்ன்றத நீ புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு கஷ்டம் வந்தாதான் அதுக்கு பிறகு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயம் நடக்கும். ஒரு துன்பம் வந்தாதான் அதுக்கு பிறகு உனக்கு இன்பத்தை தரக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும். எப்பவும் எதை நினச்சும் நீ சோர்ந்து போகணுன்ற அவசியமே இல்லை. மனசுக்குள்ள சந்தோஷம் சோகம் எது வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை நீ நேசிக்கக்கூடிய ஆளாக, உன் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. உரிமை இல்லாத இடத்துல மட்டுமல்ல, உனக்கு உரிமை இருக்கிற இடத்துலையும் கூட நீ யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. இந்த வராகி அம்மா உன்னை எல்லாவற்றையும் சுயமாய் செய்து கொள்ளக்கூடிய திறமையுள்ள பிள்ளையாகத்தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். பணிவுங்கிறது உனக்கான பலவீனம் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பணிவோடும் பொறுமையோடும் நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ பலசாலியா, உன் வாழ்க்கையில் பொறுமைசாலியா, உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க முடியும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நீ உதவி செய்யாமல் சுயநலமாக இருந்துட்டு அப்புறம் உனக்கு உதவி தேவைப்படும் போது உனக்கு நேரம் வரும்போது மற்றவங்கள போய் கேட்டினா மற்றவங்க உதவி செய்வார்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய பொதுநலத்தோடு கூடிய பிள்ளையாக இரு. மற்றவங்களை போல வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்வது தான் சரியாக இருக்கும். எப்போதுமே நிழலை நம்பி நிஜத்தை இழந்துவிடக்கூடாது. வரப்போகிறத நம்பி அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு ஆசைப்பட்டு கையில் இருப்பதை இழந்துவிடக்கூடாது என் செல்லமே. ஒரு மனுஷனுக்கு உண்மையான சொத்துன்னா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடம்பும் வேதனை இல்லாத மனசும் தான். நீ எப்பவுமே எதை நினச்சும் வேதனைப்படாமல் சந்தோஷமாக இருந்தாலே உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உன்னை கோபப்படுத்தும் போது யார் உன்னை திட்டினாலும் ஆத்திரப்பா பண்டித்தினாலும் கோபப்படுத்தினாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக மௌனமாக இருக்க பழகு. உன்னை உதாசீனப்படுத்தும் போது நீ உடைந்து விட வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அழுதிடாம எப்போதும் தைரியமாக இருக்க பழகு. தோல்வி அடையும் போது நீ துணிஞ்சு எந்திரிச்சு நிற்கணும். வெற்றி பெறும்போது பணிந்து பொறுமையாக நிற்கணும். யார் உன்னை காயப்படுத்தினாலும் கண்டும் காணாமல் கடந்து செல்ல தயாராகு. இந்த உலகத்தில் மற்றவங்க துரோகம் செஞ்சுட்டு செய்யாத மாதிரி நல்லவே மாதிரி நடிக்கும்போது அந்த நடிப்பை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ படும் வேதனையும் மன கஷ்டமும் எனக்கு நல்லா புரியுது. அவங்க உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எப்படா உன்னை சாய்க்கலாம், அழிக்கலாம், வீழ்த்தலான்னு சுற்றி இருக்கவங்க கிட்ட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நீ தான் வந்து ஆளாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும், உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய சொந்தங்களாகவும் உறவுகளாகவும் மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. துரோகத்தை கூட மன்னிக்க தயாராக இருக்கும் நீ அவர்கள் நடிக்கும் நடிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுவதும் தவிப்பதையும் பார்த்துக்கிட்டு தான் அதுக்கு ஒரு முடிவு கட்ட இந்த இரவு பொழுதை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த இரவு எப்படி உனக்கான நல்லதை செய்ய போறேனோ அதே போல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல் செய்யக்கூடிய கெட்டவர்களுக்கும் ஒரு முடிவை கொடுக்க தான் போகிறேன். நீ முதல்ல
ஒரு பறவை போல மனசை இலகுவா வச்சுக்கிட்டு சிறகு விரிச்சு பறக்க தயாராகு. அதாவது உன் மனசுல இருக்கிற சுமைகளையும் பாரங்களையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இலகுவாக இருக்க கத்துக்கோன்னு சொல்றேன். எப்போ நீ சுமைகளையும் பாரங்களையும் சுமக்காம நிம்மதியா இருக்கியோ அப்போ கண்டிப்பாக உன்னுடைய லட்சியத்தை உன்னால் அடைந்துவிட முடியும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த அளவு தகுதியும் திறமையும் வச்சுக்கிட்டு இருக்கன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவு தன்னம்பிக்கையை வளர்த்துள்ளாய் என்பதுதான் முக்கியம். நீ என்னிடம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். என்னை பிடிக்காதவங்களும் என்னை வணங்காதவர்களுமே இந்த உலகத்தில் நல்லா இருக்கும்போது என்னை பிடிச்சு வணங்கி பாசத்தோடு என்னையே நம்பி காத்திருக்கும் என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு தர மாட்டேனா என்ன? கூடிய சீக்கிரம் அந்த அற்புதம் நிகழத்தான் போகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் எப்போது திருப்பம் வரும் மாற்றம் வரும்னு தெரியாது. அப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு அற்புதமான அழகான மாற்றத்தை உருவாக்க இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டேன். உன் வாழ்க்கையில் நீ நிஜமாக நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கனவுல மட்டும்தான் நடக்குது. நடக்கவே கூடாது, கனவுல கூட வரக்கூடாது நினைக்கிற கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வர்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக திருப்பி நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. அழகா இருக்குன்னு மழையை ரசிக்கிற அதே மனிதர்கள் மழை அதிகமாக கொட்டி புயல் வெள்ளம்னு வந்துச்சுன்னா அதை வெறுப்பதும் இதே உலகத்தில் தானே நடக்குது. அதே போலதான் இந்த உலகத்தில் நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அதை வேணவே வேணான்னு உன்னையே சொல்லி வெறுக்க வைக்கிற அளவுக்கு உன்னை சுற்றி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சதி வேலைகளையெல்லாம் செய்யத்தான் செய்யும். நீ தான் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. எப்போதும் எல்லா இடங்களிலும் அமைதியாக இரு. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. தனியாக இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டாலும் கூட யாரும் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போகிறதும் இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் உனக்காக கவலைப்பட போகிறதும் இல்லை. அதனால தான் உனக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சோகம் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கான வேலைகளை கவனத்தோடு செய்யன்னு சொல்கிறேன். எப்போதும் நேரத்துக்கும் காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடு. கடந்து போன நேரமும் காலமும் ஒருபோதும் திரும்ப வராதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னுடைய கவனம் எப்போதுமே உன்னை வெற்றி அடைவதில் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. கவனத்தோடு இருக்கிறது நல்லது, கர்வத்தோடு இருக்கிறது வாழ்க்கையை அழிச்சிடுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா ஜெயிக்கிறது மட்டும் முக்கியமல்ல, பெற்ற வெற்றியை வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக தக்க வச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வதும் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. ஜெயிச்ச பிறகு அந்த வெற்றியை நிரந்தரமாக தக்க வச்சுக்க இன்னும் வேகமாக ஓட தயாராகு என் தங்கமே. கடல் தண்ணிக்குள்ள நீ எத்தனை கல்லை தூக்கி எறிந்தாலும் அந்த கடல் நீருக்கு வலிக்க போவதில்லை. ஆனால் அந்த கல் அந்த கடலுக்குள்ள காணாமலே போய்விடும். விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ எப்போதும் கடலாக இருந்துவிடு. உன் வாழ்க்கையில் நிலையான நிம்மதியோட நீ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். எப்போதும் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை கடந்து போக தயாராகு. மனித வாழ்க்கையில் நான் காரணம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். உண்மையான அன்பு நீ செய்த தவறை கண்டிக்கும் மன்னிக்கும். ஆனால் பொய்யான அன்பு தான் நீ தவறு செய்யும்போது பேசாமல் இருந்துட்டு அப்புறமா உன்னை குத்தி காட்டி காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொய்யான அன்போடு உன்னிடம் பழகும் மனிதர்களை நீ ஒருபோதும் கூட வச்சுக்காத. ஆனால் உண்மையிலேயே உன் மேலே உரிமை எடுத்து கண்டிக்கக்கூடிய நல்ல உறவுகள் கிடைச்சாங்கன்னா அவங்கள ஒருபோதும் நீ வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது என் செல்லமே. நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் எல்லாரும் உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே ஏமாத்திட்டாங்களே நினச்சி புலம்பாதே. கண்டிப்பாக அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ தகுதிக்கு மீறி யாருக்கிட்டையும் கடனும் வாங்கக்கூடாது, யாருக்கிட்டையும் கடை வாங்கி இன்னொருத்தருக்கு உதவி செய்யவும் கூடாது. ஏன்னா பணம் தான் பல மனிதர்களுக்கு இடையில
மிகப்பெரிய பகையையே உருவாக்கிறது, சொந்தக்காரங்களை எதிரியா ஆக்கிக்கிறதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கையில தோத்து போயிடுவோமான்னு பயந்துகிட்டே இருக்கிறத விட முயற்சியை ஒரு முறை செஞ்சு நீ ஆபத்தை எதிர்கொண்டாலும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. கடைசியில காயம்தான் கிடைக்கும் என தெரிந்தும் சில உறவுகளை விட்டு பிரிய முடியாம நீ எல்லாரோடும் பேசுறதும் பழகிறதும் எனக்கு நல்லா தெரியும். இது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்கிட்ட இருக்க பணத்துக்காக மற்றவங்க உனக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த மரியாதை குப்பைக்கு சமம்னு அதை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை நிஜமாக மதிக்கக்கூடிய, உனக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை வெறுத்தவர்களும் உன்னை வேணாம்னு சொன்னவர்களும் ஏண்டா இப்படி தப்பு பண்ணோன்னு நினச்சி வெக்கப்பட்டு தலைகுனியும் அளவுக்கு அவர்களுக்கு அன்பை கொடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும். அந்த முட்டாள்கள் இவங்களையா வெறுத்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கணும் என் செல்லமே. எப்போவுமே உனக்கு பிடிச்சதை வச்சுக்கோ, ஆனால் எதையும் இறுக்கமாய் பிடிச்சி வம்படியாக இழுத்து வைக்கணும்னு நினைக்காத. எது உன்னிடம் தங்கணுமோ அதுதான் உனக்கு தங்கும். நீ என்னதான் உருண்டு புரண்டாலும் ஒற்ற மண் தான் ஒட்டுங்கிறதுக்கு ஏத்தா போல உன் நிலைமையை மகிழ்ச்சியாக மாத்துறதுக்கு உனக்கான எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நானே செய்வேன். நீ ஒருபோதும் கலங்காதே. உன் மனசுல சீரான நல்ல எண்ணங்களை வைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன். நீ பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்வில் பெருமை வந்து சேரும். நீ பேசுகிற வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் எப்போதும் நீ பொறுமையாக பெருமையாக நடந்து கொள்ளும் போது அதற்குரிய பலனும் அதற்குரிய நன்மைகளும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உனக்கானது உன்னை வந்து சேருவதை யாராலும் தடுக்கவே முடியாது என் தங்கமே.